ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து யூடியூப்பில் உங்களோட வியூவர்ஸையும் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அப்படி ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் எப்படி வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த டியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது வந்து உங்களோட ப்ரௌசரோட எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட்வேர் அது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் சிம்பிள் அங்கே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆர்டினரியாக உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு டியூப் படி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோவோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேகிங். அதாவது வந்து எப்படி டேக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீடியோட ரேங்கிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இதை எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தாச்சு. எடிட் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போகணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேக். ஸோ இதெல்லாம் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டேக்கோட ரேங்கிங் பார்க்கணும். இப்போ இந்த நீங்கள் டியூப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரேங்கிங் ஆட்டோமேட்டிக்காக இப்போ காட்டும். ஸோ இப்போது லோடிங் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு காட்டும் பாருங்கள். ஸோ ரேங்கிங் காட்டுதுங்களா, இந்த 1, 18, 15, 9 சொல்லி காட்டுதுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரேங்கிங். ஸோ டேக் பண்ணியிருக்க இதோட ரேங்கிங். ஸோ இந்த மாதிரி ரேங்கிங் இல்லைனா கண்டிப்பாக உங்களோட டேகை வந்து நீங்கள் எடுத்துருங்க, வேறு டேக் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. வேறு டேக் அப்படின்னா அதுக்கு ஒரு சூட்டபிளான டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்கள் வீடியோ வந்து முன்னாடியே வரும். எப்படி சொல்கிறது, ரேட்டிங்கில் முன்னாடி வரும். ஸோ இது வந்து 1 நம்பர் டேக்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரேங்கிங் உங்களுக்கு கிடைக்கும் போது நம்ம வீடியோவோட பார்த்தீங்கன்னா ரேங்கிங் கிடைக்கும் போது நம்ம இப்போ ஏர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய வீடியோ எங்கே வந்திருக்கு, ஒரு 6-7 வீடியோ வந்து தள்ளி என்னோடய வீடியோ வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு, எடிசன் வேர்ல்ட் ஏர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம வீடியோ வியூஸ் அதிகமாக உங்கள் ரேங்கிங் வந்து முன்னாடியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டேகிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேங்கிங் மேலே கொண்டு போகிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஸோ இந்த மாதிரி தம்ப்நெயில், அதாவது தம்ப்நெயில் வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக எடிட் பண்ணி போடும்போது தான் தம்ப்நெயிலை பார்த்தா நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ ஒரு டைட்டில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த டைட்டில் வந்து எத்தனை பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த நிறைய பேர் போட்டிருக்க வீடியோ நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணவே கூடாது. வந்து பார்த்தீங்கன்னா 10,020 பேர் போட்டிருக்காங்க. சரி, 1,02,000 பேர் போட்டிருக்காங்க, அதாவது இந்த டைட்டிலில். ஸோ இந்த 1,02,000 பேர்த்து கூட நீங்கள் வந்து காம்படிஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் இந்த டைட்டில் வச்சு வீடியோ போட்டிங்க அப்படின்னா 1,02,000 பேர் வந்து உங்களுக்கு காம்படிஷனில் இருக்காங்க. ஸோ உங்கள் மேக்ஸிமம் உங்கள் வீடியோ டைட்டில் வந்து 1000 பேர் இல்லை 2000 பேர் மட்டும்தான் டைட்டில் ரிசல்ட் வர மாதிரி பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோனா நிறைய பேர் சர்ச் பண்ணுவாங்க, உங்களோட வியூஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேகு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது வந்து ப்ரீவியஸ் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ இல்லை பிளேலிஸ்ட்டோட இருக்க வீடியோ. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து லிங்க் வந்து அதில் கொடுக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணேன் அந்த விஷயத்தை. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு வீடியோவோட எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போவே. ஸோ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோடாக டைம் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் த வீடியோ, இந்த வீடியோவோட லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேலிஸ்ட், ஒரு 4-5 வீடியோட பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோட பிளேலிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவை, என்னோடய சேனல், என்னோடய பிளாக்ஸு, ஸோ அதோட லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி லிங்க் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட குரூப் ஆஃப் ஃபார்மேஷன் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறமா எந்த வீடியோ நீங்கள் பண்ணாலும் மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ பண்ணும்போது என்ன ஆகும்னா மானிட்டேஷன் நீங்கள் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆட் பிரேக்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோவில் 4 ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு வீடியோ பார்த்தார் அப்படின்னா உங்களுக்கு
சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது 4 ஆட் வந்துடும். ஸோ 4 கிளிக் வரலாம். ஸோ உங்களுக்கு ரெவன்யூ வந்து இந்த இன்சர்ட் ஆட் கொடுத்துட்டு ஒரு ஆடாக இன்ஸ்டால் பண்ணிட்டே வரலாம் நீங்கள். ஸோ இதான் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், வியூஸ் அதிகமாக எடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.